பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம டெய்லி கிரீட வசனம், ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தன்னுடைய மனைவி லோத்து இவங்களை மட்டும் கூட்டிட்டு எகிப்தை விட்டு வந்துட்டாரு, தென் திசைக்கு வந்தாருன்னு சொல்லி. அப்போது நம்மளுமே நம்முடைய எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சு, நம்ம வேறங்கிட்டோ போகிறோம், நம்முடைய திசைகள் மாறிடுச்சு, இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் இந்த நேரத்தில் குழப்பங்களெல்லாம் இருக்கலாம். ஆனாலும் நம்ம ஒரு காரியம் நினைக்கணும், ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்தி கொண்டே தான் இருக்கிறார். உண்மையும் உத்தமமாக ஆபிரகாமை போல விசுவாசமாக ஆண்டவருக்காக நடக்கும்போது கண்டிப்பாக எந்த இடத்துலெல்லாம் விட்டு போகணுமோ, எந்த எகிப்தையெல்லாம் விட்டு நம்ம வரணுமோ அந்த எகிப்தையெல்லாம் விட்டு வர பார்ப்பாரு. எந்த திசைக்கு போகணுமோ தென் திசையில் வந்தார்கள், எந்த திசைக்கு போகணுமோ அந்த திசைக்கு அனுப்புவார். அதே மாதிரி காத்து கொண்டே இருக்கணும். அப்படி காத்து கொண்டே இருந்துகிட்டே இருக்கும்போது கடைசியில் ஒருவேளை லோத்து அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட இருந்து பல ஆளுகளையும் பலரையும் எடுத்து ஆண்டவர் மாற்றுவார். அப்படி மாற்றும்போது கடைசியில் ஒரு ஆசீர்வாதம் வரும் பார்த்தீங்களா, அந்த ஆசீர்வாதம் மிகுதியாக இருக்கும். அதனால் நம்ம ஒரே ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே எந்த தேசத்தை விட்டு நீங்கள் போச்சனாலும், எந்த திசைக்கு நீங்கள் காண்பிச்சாலும், யாரை விட்டுட்டு நீங்கள் போக சொன்னாலும் நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம், உம்முடைய பாதத்திலேயே வந்திருக்கிறோன்னு ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நீர் அன்பானவர், எங்களுக்காக என்னுடைய வாழ்க்கை குழப்பங்களால் நிறைந்திருக்குன்னு நாங்கள் நினைச்சாலும் ஒருபோதும் நாங்கள் குழப்பத்தினால நிறைந்ததில்லை. ஏன்னா எங்களுடைய தேசமான எகிப்தை விட்டு நீங்கள் போக சொன்னாலும் எந்த திசைக்கு நீங்கள் போகணுன்றதை கண்டிப்பாக காண்பிப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி நாங்கள் போகிற பாதை சரியா இல்லையான்னு பல குழப்பங்கள் எங்களுக்குள்ளே இருந்தாலும் ஒரு குழப்பமுமே இல்லாமல் நாங்கள் போகிற பாதைகளெல்லாம் சரிதான் அப்படின்னு நடத்துகிறீன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி ஏற்ற வேலை வரும்போது யாரெல்லாம் எங்களை விட்டு போகணுமோ எல்லாரும் எங்களை விட்டு போவாங்க, யாரெல்லாம் எங்கள் கூட சேரணும்னு நீ நினைக்கிறீரோ அவங்க எல்லாம் எங்களோடு சேருவாங்க, யாரெல்லாம் நீங்கள் வழி நடத்தணும்னு நினைக்கிறவங்களோ எங்களோடு கூட அவங்க எல்லாரும் எங்களோடு கூட வழி நடந்து வருவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு விஷயம் எங்களையே முழுமையாக சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் காண்பிக்கிற தேசத்துக்கு வருகிறோம் என்று நாங்கள் ஆண்டவரே ஒரு விஷயம் உம்முடைய பாதப்படியிலே சமர்ப்பிக்கிறோம். நீர் பொருட்படுத்துங்க, நீர் வழி நடத்துங்க, எங்களை முழுமையாய் நடத்துகிற கிருபைக்காக நன்றி. எங்களை முழுமையாய் சமர்ப்பிக்கிறோம். நீரே நடத்துங்க ராஜா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.